நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளோட மெசேஜஸ் அப்ளிகேஷனை பயன்படுத்துவீங்களா? மெசேஜுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் சேட்டும் பண்ணலாம். நீங்கள் சேட்டை அதில் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிச்சே ஆகணும். அது உங்களுடைய ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யாருக்கு சேட் பண்ணுறீங்களோ அவரும் நீங்களும் மட்டும்தான் அந்த மெசேஜை பார்க்க முடியும், படிக்க முடியும். ஈவன் கூகுளால் கூட உங்களுடைய மெசேஜை ட்ராக் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு செட்டிங் தெரியாமல் இருந்தீங்கன்னா, ஆன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேட் பண்ண தொடங்குங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இப்போ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுளோட மெசேஜஸ் இருக்கும்ல, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கான்டாக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்கள்ட்ட தான் நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, எஸ்எம்எஸ் பண்ணுவீங்க, இல்லை எம்எம்எஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நான் வந்து ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்ணிட்டேன். கீழே டெக்ஸ்ட்டில் நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹாய்னு டைப் பண்ணும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதில் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் பார்க்கலாம். ஸோ எஸ்எம்எஸ் நம்ம கூகுள் மெசேஜ் வழியாக நம்ம அனுப்புகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அனுப்புகிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து எம்எம்எஸும் அனுப்பலாம். எம்எம்எஸ்னால் நீங்கள் வந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணி அனுப்பும்போது இந்த எஸ்எம்எஸ்க்கு பதிலாக எம்எம்எஸ்ன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரி, இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பாருங்கள், டெக்ஸ்டிங் வித் நபரோட திஸ் ஆர்சிஎஸ் சேட் இஸ் நோ லாங்கர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட். அதாவது நீங்கள் இப்போ அனுப்பக்கூடிய எஸ்எம்எஸ்ஸோ இல்லை எம்எம்எஸ்ஸோ எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் மோட்ல இல்லை. அதனால கூகுளால் உங்களுடைய மெசேஜை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் மெசேஜஸ் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல், மேலே பாருங்க ஆர்சிஎஸ் சேட்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் தட்டுங்க. டர்ன் ஆன் ஆர்சிஎஸ் சேட்ஸ், இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணியாச்சா? இப்போ நம்ம வெளியே வந்துடுவோம். இப்போ அதே கான்டாக்ட்குள்ளே நம்ம போயிருக்கோம். போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆர்சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு முன்னால் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வரிகளை நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹாய்னு கொடுக்குறோம். கொடுத்த உடனே பாருங்கள், ரைட்டில் பாருங்கள், ஒரு பூட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகுதா? இப்போ இந்த மெசேஜை நீங்கள் அனுப்புறீங்கன்னா அந்த மெசேஜ் ஒரு பூட்டோட உங்களுக்கு போய் சேரும், உங்களுடைய நண்பருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ. இதை நீங்கள் மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த கான்டாக்டில் டாப் ரைட்டில் 3 டாட் டீடைல் வெரிஃபை என்கிரிப்ஷன், அதை நீங்கள் தட்டுங்க. இதில் நிறைய கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கோடை வச்சு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு இந்த கோடை யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடாதீங்க. ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை அவங்க இல்லீகலாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த எஸ்எம்எஸ் எம்எம்எஸ் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனில் தான் இருக்கா அப்படிங்கிறத மேலே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோட்ல தான் இருக்கு. ஸோ இனி நீங்க எஸ்எம்எஸ்ஓ எம்எம்எஸ்ஓ பாதுகாப்பான முறையில் நீங்க அனுப்ப முடியும் யாருக்கு வேணாலும். உங்களுடைய அந்த ப்ரைவசியை வந்து யாராலையும் உடைக்க முடியாது. ஈவன் கூகுளால கூட டச் பண்ண முடியாது. ஸோ சேட் பண்ணும் போது இந்த மாதிரி முதல்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேட் பண்ணுங்க. சேஃப் அண்ட் செக்யூரா நீங்க எது வேணாலும் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே ஒன்று தான். வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.